ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு தேவையான மசாலா: வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி. அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், உடச்சக்கடலை, கசகசா, சோம்பு. நம்ம முந்திரி பருப்புனாலும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் மசாலாலாம் போட்டு தாளிக்கணும். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு, தக்காளி கொஞ்சம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதும் நம்ம அந்த அரிஞ்சு வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ காயை சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரட்டி விட்டுக்கணும். அப்புறம் குருமாவுக்கு தேவையான மசாலாவை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், கசகசா, சோம்பு, அந்த உடச்சக்கல்லையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம குருமாவில் ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே குக்கரை இறக்கிடுங்க. இறக்கிட்டு குக்கர் அவுட் ஆன உடனே தேவையான அளவு கொத்தமல்லி போட்டோன்னா நமக்கு குருமா ரெடி ஆகிடும். இப்போ இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.